வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்சோட லிஸ்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த அமௌண்ட்டெல்லாம் கிளைம் பண்ணணும், அதே போல் ஹாஸ்பிட்டலில் எந்த மருந்துக்கு இல்லை எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டோட பிடிஎஃப் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குமா, இல்லை இதை வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீஎம்பர்ஸ்மெண்ட் முறையில் கிளைம் பண்ண வேண்டியதாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டு எடுக்கும்போது நீங்கள் இந்த லிஸ்ட்டை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இசிஹெச்எஸ் மூலிமா அங்கே வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குமா, இல்லை ஆஃப் பேமெண்ட்டுக்கு பண்ண வேண்டியது இருக்குமா, எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு அட்மிட் ஆகுங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போன பிறகு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் இசிஹெச்எஸ் மூலிமா நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிரச்சனையாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பேபிள், எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் பேபிள்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதே போல் ஒரு சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க்கில் இந்த லெட்டரில் உங்களுக்கு வந்து புரியல, இது வந்து தெரியலன்ற பட்சத்தில் ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடபிள்யூபிஓட வேகன்சி வந்திருக்கு மார்ச் மாதத்தோட. ஸோ இதில் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டிக்கு வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜேஎஸ்எஸ்ஆவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் வந்து வேகன்சி எடுத்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்க, எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஸோ இந்த ஏடபிள்யூபிஓட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு, இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் போகிறீங்கன்ற பட்சத்தில் கால் பண்ணி பேசி நீங்கள் உங்களோட வேலையை வந்து வாங்கிக்கலாம். மூணாவது பாயிண்ட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோவும் பாருங்கள். ஏன்னா ஸ்பர்ஸ் பற்றினும் சரி, இல்லை இந்த மாதிரி பென்ஷன் இஷ்யூ இருந்தாலும் சரி, அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பாருங்கள். பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு புரியலன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து மெசேஜோ இல்லை காலோ வந்து பண்ணலாம். மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேஷன் பற்றி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்ச் மாதத்தோட இல்லை பிப்ரவரி மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதுசாக கம்யூட்டேஷன் கட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கட் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆனவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து பென்ஷன் ஸ்லிப்பில் மென்ஷன் ஆகிட்டு வந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களோட கம்யூட்டேஷனோட அமௌண்ட் வந்து கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு சரியான முறையில் கட் ஆகிருக்கா, தப்பாக பிரிண்ட் ஆகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பிபிஓ உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து கம்யூட்டேஷன் கிடைச்சிச்சோ அந்த டேட்லேருந்து 15 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். கட் ஆகிற அமௌண்ட் வந்து சரியான அமௌண்ட்டாக சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கம்யூட்டேஷன் எடுத்தீங்க, அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்தாப்புல உங்கள் பிபிஓவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு, பிபிஓவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கம்யூட்டேஷன் சர்வீஸ் பென்ஷன் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே அமௌண்ட் வந்து உங்களோட பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து மென்ஷன் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் ரீஸ்டோரேஷனோட அந்த எந்த காலம் வரைக்கும் பென்ஷன் ஸ்லிப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ எவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு கட் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அந்த வருஷத்துலேருந்து 15 வருஷம் பின்னாடி செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக இது கட் ஆகிற பென்ஷன் ஸ்லிப்பில் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் கட் ஆகும். அதில் இருக்கிற டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த டேட்டில் கம்யூட்டேஷன் அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சோ, ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வந்து அடுத்த மாதமே வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலருக்கு லேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு. ஸோ அந்த 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பென்ஷன் ஸ்லிப்பில் கொடுத்துருக்க டேட்டுமே வந்து டேலி ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களோட பழைய பென்ஷனாக இருக்கீங்க, 10 வருஷம் முன்னாடி வந்தேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேஷனு 3 மாதம் கழிச்சு தான் கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 3 மாதத்துல இருந்து இந்த பென்ஷன் ஸ்லிப்பில் கொடுத்துருக்க டேட் வந்து 15 வருஷம் கம்ப்ளீட் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டேட்டில் வந்து 2 அமௌண்ட் கட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து 2 முறையாக வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே அமௌண்ட்டை வந்து 2 முறை கிரெடிட் ஆகுது, ஒரே டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷ் ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7வது பே கமிஷனில் உங்களோட பேசிக் ரிவைஸ்ட் ஆகும்போது ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே என்னைக்கு டேட்டில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆச்சோ அன்றைக்கி டேட்லேருந்து 15 வருஷம் கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இவரோட 3 தவணையில் இவருக்கு வந்து கட் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட டோட்டல் அமௌண்ட்டு பிபிஓவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டும் பென்ஷன் ஸ்லிப்பில் இவருக்கு எவ்வளோ டோட்டலாக ரீஸ்டோரேஷன் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டேலி ஆகும்
அதாவது உங்களுக்கு நீங்கள் 4 விதமாக பார்க்கும்போதும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகுது, அதே போல் 15 வருஷம் தான் கட் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஸ்டெப் எடுக்க வேணாம். பை மிஸ்டேக்காக உங்களுக்கு வந்து ஆல்ரெடி 15 வருஷம் கட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே வந்து கம்யூட்டேஷன்ற பேரில் அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகலை, ஆனால் தவறுதலாக உங்களுக்கு வந்து கம்யூட்டேஷன் அமௌண்ட் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பிசிடிஐ கால் பண்ணி பேசி அந்த கம்யூட்டேஷன் டீட்டெயில் வந்து கேட்டு அது வந்து கரெக்டான டீட்டெயிலா இல்லை தப்பான டீட்டெயிலா அப்படி இருக்குனாக்கா குறைஞ்ச பிபிஐ வந்து அப்டேட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்தோம் நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட டேட்டா வந்து செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு. தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பிசிடிஐ கால் பண்ணி பேசலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டிஏஏவியோட கஸ்டமர் நம்பரும் இருக்குது, அதோட வீடியோவும் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அது மூலியமாகவும் உங்களோட பிரச்சனையை வந்து பேசி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான இஷ்யூவும் சரி, வேறு எதனா சந்தேகம் இருக்குன்னாலும் சரி, நீங்கள் அவங்ககிட்ட பேசியும் உங்களோட சந்தேகத்தையும் உங்களோட ப்ராப்ளத்தையும் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் சேனலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்குது நம்ம சேனலில். ஆனால் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 பேர் கூட தாண்டதில்லை. அந்த 7000 பேரில் பாதி பேர் பார்த்தா கூட 3500 பேர் கிட்ட பார்க்கணும். ஸோ தயவு செஞ்சு போடுற வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ஒரு டேட்டாவும் தேடி தேடி எடுத்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் போட்டிருக்கோம். ஸோ டைம் பாஸுக்காக நம்ம இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குதுனாக்கா அந்த சந்தேகத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலே வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால் சேனலுக்கு வீடியோ பாருங்கள். உங்கள் பக்கத்தில் யாராவது எக்ஸர்வீஸ்மேன் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு இந்த சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அவங்க பென்ஷன் ரிலேட்டாக ஏதாவது இஷ்யூ இருக்குனாக்கா நம்மளோட சேனலில் அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.